ஸோ பாஸ்வேர்டை கொடுத்து லாக் பண்ணுறது சேம் அதே ப்ரொடெக்ட் ஒர்க்புக்கில் போகிறோம். ஸோ என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நம்ம செட் பண்ண வேண்டிய பாஸ்வேர்டை இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டேன். ஸோ ரீஎன்டர் பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ அதையும் நான் டைப் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன விதமான ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இங்கே காட்டும். பாஸ்வேர்டு இஸ் ரெக்வயர்ட் டு ஓப்பன் திஸ் ஒர்க் புக். ஸோ பாஸ்வேர்டு இல்லாமல் இந்த ஒர்க் புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப நான் இந்த ஃபைலை போயிட்டு ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபைலு. நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் ஆக்சுவலாக இந்த ஃபைலு கிடையாது. அதே ஃபைலில் வேறு ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை நினச்சிக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணும்போது இங்கே எனக்கு பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியாச்சா? திரும்ப சேவ் பண்ணிவிட்டு நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுறேன். ஒரு எத்தனை முறை அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்வேர்டு கேட்கும். அந்த ப்ரொடக்ஷனை நீங்கள் ரிமூவ் பண்ணுற வரைக்கும். நெக்ஸ்ட் டேபுக்கு போகணும். ஸோ அன்ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எல்லா எக்ஸல் ஆப்ரேஷனுக்குமே 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஷார்ட்கட் மெத்தட், இன்னொன்று மெனு மெத்தட். ஸோ மெனுக்குள்ளேயே போயிட்டு நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ரிவ்யூ டேபுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ ரிவ்யூ டேப்பில் ப்ரொடெக்ட் ஒர்க் புக். ஆக்சுவலாக நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் இந்த ப்ரொடெக்ட் அன்ப்ரொடெக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் பண்ணணும். ஸோ ஃபைலுக்குள்ளே போயிட்டு பண்ணக்கூடாது. ஸோ இங்கே நம்ம ப்ரொடெக்ட் அன்ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் தான் நீங்கள் எக்ஸாம் டைமில் பண்ணணும். ஸோ எக்ஸாமில் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இப்படி போய் பண்ணுறது தான். இப்போ நான் அங்கே சொன்னது வந்து ஷார்ட்கட் அது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின் மெனு மெத்தட். ஸோ இங்கே ப்ரொடெக்ட் ஒர்க் புக்குள்ளே போகிறீங்க. ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ நான் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ திரும்ப வந்து இதை கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஷீட்டு ப்ரொடெக்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே போய் செக் பண்ணிங்கனாலும் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்கிறதா காட்டும். ஓகேவா? ஸோ நான் இப்போது அன்ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு சேம் அதே ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாஸ்வேர்டை டைப் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ அன்ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்ப்ரொடெக்ட் ஆகிருக்கணும். சேவ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுறேன்.
உங்கள் எல்லாருக்கும் அன்ப்ரொடக்ட் ஆயிடுச்சா? ஸோ எனக்கு மட்டும் ஆகலை. நான் ரொம்ப நேரம் இதில் இருக்க விரும்பலை. இப்போதான் ஒருத்தர் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதுதான் ஆப்ஷன். நீங்கள் பண்ண வேண்டியது இப்படி போயும் பண்ணலாம். ஸோ இன்ஃபோக்குள்ளே போயிட்டோம், இங்கே பாஸ்வேர்டை கொடுத்து லாக் பண்ணலாம். அதே மாதிரி ரிவ்யூ டேப்புக்குள்ளே போயிட்டோம், இங்கேயும் பண்ண முடியும். ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். 2 ஆப்ஷன் இருக்குது பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது போயிடலாம்.